லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கின்றார். சாராய அமைச்சர் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பட்டம் நினைச்சுக்கிறார். பொன்முடியை போன்ற அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து நீதிமன்றமே இல்லை, அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தன்னை ஒரு காந்தியவாதிகளாக நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, கர்ம வீரர் காமராஜரை இழந்த பொழுது நேர்மைனா ஒரு இலக்கணம் இருந்துச்சுங்க ஐயா, நேர்மைனா இலக்கணம் இருந்தது. இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கு மரியாதை இந்த நாட்டில். தவிர இறந்ததுக்கு அப்புறம் பையன் முதலமைச்சர், பையன் இருக்கும் பொழுது இன்னொரு துணை முதலமைச்சர், அப்ப இருக்கக்கூடிய சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு அவனு முன்னாடி உட்கார்றான். என்னங்க ஐயா அநியாயம்? இந்தியால எங்கேயுமே அநியாயம் இல்லை. ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார், அந்த அமைச்சர் 1.5 வருஷம் சிறையில் இருக்கார். 1.5 வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்டின பணத்துல 1.5 வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து 4வது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண், எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண். நீதி எனக்கு தமிழகத்தில் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க ஐயா. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரிய பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. கடந்த 3 ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்தில் சிக்கிய ஆசிரிய பெருமக்களுடைய எண்ணிக்கை 238. நான் திகார் ஜெயிலில் இருக்கிறாங்க, சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க ஐயா, அவங்கள பத்தி பேச. ஆசிரிய பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க 238 பேர். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா? 50,000 கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக 50,000 கோடி ரூபாய் வருமானம். அதை வச்சுதான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.